சார் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தாவேகா கட்சியில இணையறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஆதவ் அர்ஜுனா இந்த இணைப்புக்காகத்தான் பல நாட்களா ஒரு ஸ்கெட்ச் போட்டார். அவர் தொடர்ந்து இந்த மாதிரி ஸ்கெட்ச் போட்டு ஒரு கட்சியில ஜாயின் பண்ணுவார். பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்னா அந்த கட்சி களத்துல ஜெயிக்கிறதுக்கான வேலையை பண்ணணும். ஆனா இவர் அந்த கட்சிக்குள்ள நம்ம எப்படியாச்சும் ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அதுல திமுக மண்ணலி போட்டுச்சு. சரி ஓகே, அடுத்த டார்கெட் யாருன்னு பார்த்தாரு. விசிகாவுடைய ஈவெண்ட் நடத்தின ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஓனராக தான் ஆதவ் அர்ஜுனாவை நம்ம பார்த்துருக்கணும். விசிகாவினர் அவரை நம்பினாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர் சேர்ந்த உடனே அவருக்கு துணை பொதுச் செயலாளர். எதுக்காக சேர்ந்த உடனே பெரிய பொறுப்பு கொடுக்கக்கூடாதுன்னா அதுக்கு இது உதாரணம். விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு அம்பேத்கரை எல்லோருமே எடுத்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணார்ல. இது எல்லாமே அவர் விஜய் கட்சியில் சேர்றதுக்கான ஒரு உத்தியாக தான் அதை அங்கே பயன்படுத்தினார். திமுகன்னு வரும்பொழுது நீங்க எதிர்க்கிற துணியும் பாஜகன்னு வரும்பொழுது நீங்க எதிர்க்கிற துணியும் ஒன்னா இருக்கா? இப்போ சீமானுக்கு அடுத்தது திமுகவை அழிக்கிறதுக்கு அவங்க எடுத்த ஆயுதம் தான் விஜய். நீங்க திமுக எதிராக சண்டை போடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க போராட்ட காலத்துக்கு மக்கள் கிட்ட தான் பேசணும். நீங்க மக்கள் தானே உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. ஆளுநரா ஓட்டு போட போறாரு. வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தாவேகா கட்சியில இணையறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இது உண்மையா? அப்படி இணையறாரா? உண்மைன்றதால தான் நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே இன்னைக்கு அதை வெளியிட்டு இருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா விஜயை பார்க்க போறாருன்னு ஒரு 3 மணிக்கு முன்னாடியே செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பனையூர்ல இருக்கிற அவருடைய அந்த விஜயனுடைய கட்சி அலுவலகத்துல தான் பார்க்கறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா என்னன்னா அத்தென்டிகேஷனா வரல. இப்போதான் நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. முதல் கட்டமா அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அந்த பனையூர்ல ஏற்கனவே ஒரு 19 மாவட்ட செயலாளர்களை அறிவித்திருந்தது போல புதிய பட்டியலை இரண்டாவது பட்டியலை அறிவித்திருந்தாரு. தமிழ்நாட்டிலேயே மாவட்ட செயலாளர்கள் அதிகமாக இருக்கிற ஒரே கட்சி யாரா இருக்க முடியும்னா அது தாவேகா தான். ஏன்னா அவர் இலக்கே கிட்டத்தட்ட 200 சொல்லியிருக்காரு. 234 தொகுதிக்கு 200 மாவட்ட செயலாளர்களை வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் 19 வெளியிட்டிருக்காரு. இப்போ ஆதவ் அர்ஜுனா இணைந்தது ஏன், எதற்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆதவ் அர்ஜுனா இந்த இணைப்புக்காகத்தான் பல நாட்களா ஒரு ஸ்கெட்ச் போட்டார். அவர் தொடர்ந்து இந்த மாதிரி ஸ்கெட்ச் போட்டு ஒரு கட்சியில ஜாயின் பண்ணுவார். முதல்ல டிஎம்கேக்காக ஒர்க் பண்ணி தந்து அந்த கட்சியில இணையறதுக்கான ஒரு ப்ராசஸை ஏற்படுத்தினார். ஆனால் அது நடக்கலை. அது தலைமை வரைக்கும் போய் அவர் தலைமையில இருந்த ஒரு சில நபரோட முரண்பாடு ஏற்பட்டு அவர் கட்சியிலிருந்து வெளியில வராரு. அந்த கட்சிக்காக வேலை செய்தாருன்னா ஆமாம் வேலை செய்திருக்காரு. தேர்தல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்திருக்காரு. ஐபேக் கூடவே அவர் இருந்தார். அவர் மட்டுமே அதை நடத்தலை. பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்து இணைந்து தான் அந்த பயணம்லாம் நடந்தது. அதன் பிறகு அவருடைய சூட்சமம், அவர் என்ன இந்த மாதிரியான பொலிட்டிக்கல்லாம் வேற மாதிரி பண்றாரு. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்னா அந்த கட்சி களத்தில் ஜெயிக்கிறதுக்கான வேலையை பண்ணணும். ஆனால் இவர் அந்த கட்சிக்குள்ள ஜெயிக்கிறதுக்கான வேலையை அதாவது கட்சி நிர்வாகத்தில் ஒரு பொறுப்பு நமக்கு வருமா அப்படின்றத அடிப்போட்டு தான் செய்யறாரு. ஆமாம், கட்டாயம். அதாவது நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியோடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, அவங்க பெய்டு தான். அவங்க சும்மா இதுக்கெல்லாம் சும்மா இனமாக்கெல்லாம் செய்ய போகிறதில்ல, அல்லது சேவைக்கெல்லாம் செய்ய போகிறதில்ல. இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாருமே ஒரு பெய்டு பர்சன்ஸ் தான். யாருமே காசு வாங்காமல் பண்ண போகிறதில்ல. அப்போ காசு வாங்கிட்டு அவங்க என்ன லீகலாக ஒரு இது பண்ணுவாங்கன்னா, இத்தனை மாதம் வரைக்கும் உங்கள் கட்சிக்காக நாங்கள் வேலை செய்வோம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. இந்த தேர்தலுக்கு ஒட்டி வேலை செய்வோம், அல்லது இந்த தேர்தல் முடிந்து இத்தனை காலகட்டம் வரைக்கும் நாங்கள் உங்கள் கட்சிக்காக வேலை செய்வோன்ற அக்ரிமெண்ட்டோட தான் இருக்கும். எல்லா கட்சிக்குமே இது நடக்கிற விஷயம்தான். ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா, கட்சிக்கு இத்தனை மாதம் வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் தனக்கும் சேர்ந்து அவர் வேலை செஞ்சுக்கிட்டார். தன்னை பற்றியான ஒரு ப்ரொமோஷனை, தன்னுடைய கம்பெனிக்கான ஒரு ப்ரொமோஷனை அந்த கட்சிக்குள்ளே நிறுவி கட்சிக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அதில் திமுக மண்ணலி போட்டுச்சு. சரி ஓகே, அடுத்த டார்கெட் யாருன்னு பார்த்தாரு. ஆனால் அவருக்கான ப்ரமோஷன் அப்படின்றது நீங்கள் எதை குறிப்பிடுறீங்க சார்? இல்லை, அவர் தலைமை கிட்ட பேசுறது, தலைமை கிட்ட அந்த நடக்கிற உரையாடல், பிரசாந்த் கிஷோர் இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது அவர் கட்சிக்குள்ள நடத்தின சில தில்லுமுள்ளு வேலைகள் எல்லாமே கட்சியில தெரியும். ஓகே. ஆனா கட்சியில அவருக்கு எந்த அளவுக்கு கட்சியில இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பரிச்சயமா இருக்கிறாரோ, ஆனா மக்களுக்கு அந்த அளவுக்கு கிடையாதுல்ல. அதுதான் ஷார்ட்கட்ல பெரிய ஆள் ஆக்குறதுக்கான வேலையை அவர் பார்த்தார். இப்போ முதல்ல திமுக அப்படின்றது ஒரு மக்கள் ஜனநாயகத்தை கொண்ட ஒரு பார்ட்டி. அங்கே ஒரு அடிப்படையிலேருந்து தான் மேலே வளர முடியும். முதல்ல நீங்கள் கட்சிக்கு உறுப்பினர் ஆகணும்.
அதன் பிறகு ஒரு ஒரு ரீஜனல் லெவலில் ஒரு சின்ன ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க, அல்லது பகுதி லெவலில் ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. அதுவும் நீங்கள் வேலை செஞ்சு தான் கொடுப்பாங்க, எடுத்தோன்னே நீங்கள் அந்த பொறுப்பு வந்துடாது. இப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் எடுத்தோன்னே தலைமையே ஏதாவது காக்கா பிடிச்சி ஏதானும் ஒரு பெரிய பொறுப்பு வாங்கலாம் நினைக்கிறாரு. அதில் திமுக கட்சி மண்ணள்ளி போடுது. அதன் பிறகு அவர் விசிகாவுக்கு போகிறாரு. விசிகாவுக்கும் அதே மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஒர்க் பண்ணுறாரு. விசிகா இன்னைக்கு வெளியில் வந்த பிறகு, ஐ மீன் விசிகாலேருந்து அவர் வெளியில் வந்த பிறகு விசிகா சேர்ந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவர் எங்களுக்கு கொடுத்த சீட்டில் குறைச்சி வாங்கினதே அவரால் தான். நாங்கள் வந்து 12 சீட்டு கேட்டோம், அப்போ எங்களுக்கு 6 சீட்டு வந்ததுக்கு காரணமே ஆதவ அர்ஜுனா தான் அப்படிலாம் இன்றைக்கி அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இங்கே விசிகாவில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மாநாடை அவர் கண்டக்ட் பண்ணுறாரு. முதல்ல வந்து எல்லா கட்சிகளும் மாநாடை ஒரு ப்ரைவேட்டாக ஆக்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் கிட்ட கொடுத்து ஒரு ஏஜென்சி கிட்ட கொடுத்து பரவலாக நடத்துனது பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக தான். ஏன்னா முன்னாடிலாம் வந்து மாநாடு கட்சிக்காரங்க நடத்துவாங்க. கட்சி மாவட்ட செயலாளர், அந்த மாவட்ட செயலாளர் கீழே இருக்கிற எம்எல்ஏக்கள் அல்ல அந்த பகுதியில் இருக்கிற வட்ட செயலாளர்கள்லேருந்து இவங்க எல்லாம் சேர்ந்து நடத்துவாங்க. இப்போ என்னென்னா, அந்த ஈவெண்ட்டை ஒரு வெளியில் கொடுத்துட்றாங்க. அதாவது இப்போது காசோ அல்லது அதுக்கான செலவினமோ இன்றைக்கி ஒரு மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் எடுத்துக்கிறாங்க, அந்த ஈவெண்ட்டை வெளியில் கொடுத்துருங்க. அந்த மாதிரி விசிகாவுடைய ஈவெண்ட்டை நடத்தின ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஓனராக தான் ஆதவ அர்ஜுனாவை நம்ம பார்த்துருக்கணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவரை நம்பிட்டாங்க. அவர் வந்து நான் இந்த கட்சிக்காக நான் இவ்வளோ ஒர்க்கெலாம் கொடுத்துருக்கேன், 2026 தேர்தலுக்காக உங்களுக்கு நான் வந்து இவ்வளோ ஃபார்ம் பண்ணி தரேன், மக்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ ஓட்டு போடுவாங்க, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு விசிகாவினர் அவரை நம்பினாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர் சேர்ந்த உடனே அவருக்கு துணை பொதுச் செயலாளர். எதுக்காக வந்து சேர்ந்த உடனே பெரிய பொறுப்பு கொடுக்கக்கூடாதுன்னா அதுக்கு இது உதாரணம். விசிகா வந்து பெரிய உதாரணமே அதுதான். அவங்க என்ன பண்ணாங்க, சேர்ந்தோன்னுமே ஒரு பெரிய துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற அந்த ஒரு, ஆனா அவர் வந்து ஒரு பெரிய பின்னணி கொண்ட ஒரு நபர், அதனால ஒரு பினான்சியலா வந்து விசிகாவுக்கு உதவிகரமா இருப்பாரு அப்படின்ற அடிப்படையில தான் அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றதை எப்படி பாக்குறீங்க? இது விசிகா மீது வைக்கிற குற்றச்சாட்டு. ஆனா விசிகாவினர் அப்படி சொல்றது இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து எங்கள் மீது நிறைய நம்பிக்கை வைத்திருந்தார், தலைவர் மீது நிறைய பற்று கொண்டிருந்தார், அவருடைய சிந்தனையும் தேவைப்படுது. இன்னொன்று, விசிகாவில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஒருத்தரை எடுத்துங்க ஒருத்தன்னு சொல்லிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அது பரவலாக மக்களால் அறியப்பட்டது ஒரு தலித் பார்ட்டி, அதை அறியப்பட்டது. அந்த பார்வையும் மாறணும் விசிகாவுக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய பொதுச் செயலாளர்களை மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்களை போடுறாங்க. இன்றைக்கி அது மாறி இருக்குது. இன்றைக்கி விசிகாவுக்கு அந்த இடம் கொஞ்சம் மாறி இருக்குது, அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ அந்த இடத்துல சரி, இவர் ஒரு மாற்று சமுதாயத்திலேருந்து வராரு. இன்னொன்று, ஒரு 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 பெரிய ஒரு ஆர்கனைசேஷனை கட்சிக்காக பயன்படுத்துகிறாரு, அது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு தேவைப்படுது அப்படின்னா அவர் யூஸ் பண்ணிக்க தான் பார்ப்பாங்க. எல்லாருமே அதை தானே பண்ணுவோம். நான் என் கட்சி வளரணும் அப்படின்னா அது அவரால் பண்ண முடியும்னா அவரை வச்சு நான் என் கட்சி வளர்க்க தான் பார்ப்பேன். அதன் அடிப்படையில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இன்னொன்று, அவர் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டார் அப்படின்றதையும் அவங்க நம்புறாங்க. ஆனால் அவர் அம்பேத்கரை எதுக்காக ஏற்றுக்கினார்ன்றது பிற்பாடு தான் தெரிய வருது. ஆனால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அந்த புத்தக வெளியீட்டில் கூட விசிகாவினரே வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் திருமாவளவன் அவர்களை எதிர்த்து பேசும்போதோ இல்லை அவரை வந்து விமர்சித்து பேசும்போது விசிகாவினரே அந்த இடத்துல வந்து ஆதரிச்சதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இல்ல, அதுல இருந்தவங்க எல்லாம் விசிகாவினர். நீங்க எப்படி உறுதிப்படுத்துனீங்க? கட்சியின் பொறுப்புல தானே சார் வந்திருக்காங்க. அதுல இருந்தவங்க எல்லாருமே விசிகாவினுடைய பொறுப்பாளர்கள்னு யாராவது கிளைம் பண்ணாங்களா? இல்லது அதிகாரப்பூர்வமா அந்த விழாவுக்கு அவர் வரும்போது விசிகாவின் துணை பொதுச் செயலாளராக தான் அந்த இடத்துக்கு வராரு. ஆனா அங்க இருந்த தொண்டர்கள் எல்லாருமே விசிகாவை சேர்ந்தவர்களா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. ஏன் சொல்றேன்னா, ஆதவ அர்ஜுனா நினைச்சானா ஒரு லாரியில கூட ஆளை கூட்டு வர முடியும், அவங்க எல்லாம் விசிகா காரன்னு சொல்லிட முடியும். நான் அதனால சொல்றேன், எனக்கு நான் அதை பார்த்த வரைக்குமே அங்க வந்து விஜய்க்கான ரசிகர்கள் அங்க அதிகமா இருந்தாங்க. ஆர்கானிக்கா அந்த இடத்துல ஆதவ அர்ஜுனாவை சப்போர்ட் பண்ணி யாரும் இல்ல. ஏன் அப்படின்னா, விசிகாவினர் கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னா, தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டுருவாங்க. தலைமை வந்து இந்த கூட்டத்துல நான் கலந்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்கு. பல சச்சரவுகளை ஏற்படுத்தும். அது குறிப்பாக திமுகவினுடைய கூட்டணி உடைக்கிறதுக்கான ஒரு சதியில் நானே ஈடுபற்றக்கூடாது அப்படின்றத அவர் ரொம்ப தீர்க்கமாக அந்த முடிவு எடுத்து நான் போகலை அப்படின்றத அறிவித்தார். அப்போது வாய்ஸ் ஆஃப் காமன்ற பேரில் தான் அவர் அதில் கலந்துக்கிறார். அவர் விசிகாவின் பொதுச் செயலாளராக இருந்தாலும் அவருடைய நிறுவனம் என்பது வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்ற நிறுவனம் அதை வந்து அந்த புத்தகத்தை வந்து வெளியிடுறது. அதை வந்து விகடனுடைய குழுமத்தில் மூலியமாக அதை வெளியிடுறாங்க. அப்படின்போது அவர் போய் தான் ஆகணும். அதனால் அங்கேருந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அங்கே விசிகாவினராக யாரும் அதில் கலந்துக்கலன்றதை நான் உறுதிப்படுத்துகிறேன். ஆனால் அந்த மேடையில் அவர் பண்ணார்ல ஒரு நாடகம், ஆதவ அர்ஜுனா ஒரு மேடையில் ஒரு நாடகம் பண்ணார்ல, தலைவருடைய மனசு இங்கே தான் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுக்கப்புறம் வந்து நான் வேங்கை வெயில் போக போகிறோம், விஜய் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு அம்பேத்கரை எல்லோரும் எடுத்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணார்ல. இது எல்லாமே அவர் விஜய் கட்சியில் சேர்றதுக்கான ஒரு உத்தியாக தான் அதை அங்கே பயன்படுத்தினார்.
எப்படி வந்து இங்கே திமுகல உட்கட்சிக்குள்ளே வரணும், பெரிய போஸ்டிங்கில் வரணும்னு இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணாரோ, அடுத்தது விசிகாக்குள்ளே வரதுக்கு எப்படி விசிகாவுடைய அந்த ஒரு மாநாட்டுக்கு ஈவெண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணாரோ, அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியோடைய ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பிளேஸ் தான் அந்த எல்லோருக்குமான அம்பேத்கர்ன்ற புத்தகத்தின் வெளியீட்டு விழாவில் அவர் பண்ணது. இப்போ அந்த இடத்துக்கு தான் வந்து நகர்ந்து நின்று இருக்கு. அப்படி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஒரு படிப்படியாக நகர்த்தினார். இந்த நேரத்தில் இவங்க கூட சேரணுமா, அதுக்கு என்ன பண்ணணும், இந்த நேரத்தில் விசிகால சேரணுமா, அதுக்கு என்ன பண்ணணும், இந்த நேரத்தில் விஜய் கூட சேரணுமா, அதுக்கு என்ன பண்ணணும். இவரை பொறுத்த வரைக்கும் வந்து கட்சியில வந்து கட்சியை வளர்க்கறதாக சொல்லி தன்னை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு நோக்கத்தோட பயணிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா பின்னாடி வந்து இவருக்கு வந்து பாஜகவினுடைய சிந்தனைகள் தான் இருக்கு. இவர் பாஜகவை சேர்ந்தவர், பாஜகவை சேர்ந்துட்டு இங்கே வந்து இந்த மாதிரியான வேலைகளை பண்றாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் இருக்கு. உண்மையாவே இவர் பாஜகவை சேர்ந்தவரா அல்லது தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக ஒரு கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில இருக்கக்கூடிய ஒரு நபர் தானா? நல்ல கேள்வி இது. ஆக்சுவலாக என்னன்னா ரெண்டு விஷயம் அதில் இருக்குது. ஒன்று, தன்னுடைய நிலையை கொஞ்சம் உயர்த்திக்கணுன்றது ஒரு செல்ஃபாக அவர் வச்சிருக்கிற ஒரு கான்செப்ட். இன்னொன்று, இவருக்கு வகுத்து கொடுக்குறாங்கல்ல, இந்த விஷயத்தை இப்போ பண்ணுங்க, அதுக்கு நாங்கள் ஒரு ஃபண்டு கொடுக்குறோம் அப்படின்றது ரெண்டாவது. ஸோ இவரே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இவருக்கு வேற ஒருத்தவங்க வகுத்து கொடுப்பாங்க. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாருமே ஒரே நேரத்தில் வந்து அவங்க ஐடியாவில் மட்டுமே இயங்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தரை உடைச்சா இன்னொன்று நடக்கும் அப்படின்னும் போது அது யாருக்கு லாபமாக இருக்குன்னு யோசிக்கணும்ல. இப்போ இங்கே திமுகவுடைய கூட்டணி உடையறதால யாருக்கு ப்ராஃபிட் நீங்கள் நினைக்கிறீங்க? பாஜக விட இருக்க ப்ராஃபிட் நினைக்கிறீங்க? அதிமுக கூட நீங்கள் சொல்லலை. ஏன்? ஏன்னா அதிமுக வந்து இப்போ வலுவா இல்லை அப்படின்ற மாதிரி தான் மக்களிடையே பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ இங்கே கூட்டணி உடைஞ்சா அது அதிமுக தான் ப்ராஃபிட்டாக பார்த்துருக்கணும். ஏன் எல்லாரும் பாஜகன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதிமுக ஜெயிச்சாலும் பாஜகவுக்கு தான் லாபம். ஏன்னா அவங்க கூட்டணியில் இருக்க இல்லையே, இப்போ இல்லை. ஆனாலும் நம்ம ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கே தெரியுது பாஜக வந்து இங்கே உள்ளே வர விடாமல் அல்லது பாஜகவினுடைய சித்தாந்தம் இங்கே வளர விடாமல் பார்த்து கொள்கிற ஒரே கட்சியாக திமுக இருக்குது. அப்போ திமுக உடச்சிட்டா அதிமுக அந்த இடத்துல வந்துடும். இங்கே பாஜக ஜெயிக்குமான்னு கேட்டால் பாஜக காரனே அதை நம்ப மாட்டான். ஏன் அண்ணாமலையே சொல்லுவாப்புல, எங்கள் கட்சி வர்றது கஷ்டம் தான். ஏன்னா அவர் சொல்லலாம், சும்மா செருப்பு போடாமல் சுற்றலாம், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றாமல் நான் செருப்பு போடாமன்னு சொல்லிடலாம், கடைசி வரைக்கும் அவர் செருப்பு போடாமல் தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ திமுக அகற்றி விட்டால் இங்கே யாருக்கு ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவை விட பாஜக தான் ப்ராஃபிட். ஏன்னா அதிமுக ஆட்சி அமைச்சாலும் அதிமுக ஆட்சியால் ஒழுங்காக பண்ண முடியாது. அவங்க தலையில் இவங்க ஏறி உட்காந்துக்கிட்டு வேலையை நடத்துவாங்க. அப்போது பாஜக கொடுத்த ஒரு அசைன்மெண்ட் இது. இந்த அசைன்மெண்ட்டை நீங்கள் பண்ணுங்க. குறிப்பாக முதல்ல இந்த இடத்துல ஒரு தெளிவுபடுத்த வேண்டியது என்னன்னா, சமீபத்தில் இப்போது சீமான் வெர்சஸ் பெரியார் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஓடிச்சுல, அப்போது குளத்தூர் மணி அவர்கள் ஒரு விஷயத்தை வெளியில் சொன்னார். என்ன சொன்னார்னா, நாம் தமிழர்ன்ற கட்சியை வாங்கி கொடுத்தது யார் அப்படின்னு. ஏன்னா அவர் எதன் அடிப்படையில் சொல்கிறேன்னா, சிவந்தி ஆதித்தனாரோடைய அண்ணன் மகன் வந்து போட்ட அந்த போஸ்ட்டை வச்சு சொன்னார். நாம் தமிழர்ன்ற கட்சியினுடைய பெயரை சோவும் ஆடிட்டர் குருமூர்த்தியும் தான் அவங்க கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்ததா ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அப்போது நாம் தமிழர்னு ஒரு கட்சி உருவாகிறதுக்கு யார் காரணமாக இருந்திருக்காங்க பாருங்க. ஒரு RSS பின்புலம் கொண்ட ஒரு வலதுசாரி ஆதரவாளர்கள் இதெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இதுவே திராவிட இயக்கத்துக்காரங்களுக்கே தெரியல. இது லேட்டாக தான் தெரிஞ்சிருக்கு. திராவிட இயக்கத்துக்கு மேடையில் தான் அவர் பேசுகிறாரு, வளர்றாரு. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பெரிய பூமானார். அதன் அடிப்படையில் தான் நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று உருவாக்குனாரு அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம். ஆனால் இவர் இந்த பக்கம் இந்த வேலை செஞ்சுக்கிட்டு, அந்த பக்கம் வலதுசாரி ஆதரவாளர்கள் RSSனுடைய கைக்குலிகளாக இருக்கிற எல்லாருக்கூடையும் சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு வேலையை, திராவிட கட்சியை அழிக்கிற வேலையை அல்லது பெரியாரை ஒழிக்கிற வேலையை, திமுகவை ஒழிக்கிற வேலையை அவர் அந்த சைட்லேருந்து பண்ணார். இப்போ சீமான் என்னவாயிட்டாரு? உடஞ்சி சுக்குநூறு ஆயிட்டார். இப்போ சீமானுக்கு அடுத்தது திமுகவை அழிக்கிறதுக்கு அவங்க எடுத்த ஆயுதம் தான் விஜய். விஜயும் அப்போ பின்னணியில் பாஜகவை சேர்ந்தவர் தான், RSSின் இதாக தான் அவரும் நடந்துக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் விஜய் இருக்க போறாருன்னு நம்புறீங்களா? இல்லைன்றதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? இல்லை, எந்த அடிப்படையில் எதன் அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னா, விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் மேடையில் யாரை எதிர்த்து சொன்னார்? திமுகவை சொன்னார், அதிமுகவை சொன்னார். அதிமுக என்ன சொன்னார்? அதிமுக வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திராவிட கட்சிகள் அப்படின்ற ஒரு லேபிள் தான் கொடுக்கறாரு. அதுல அதிமுக திமுக திராவிட கட்சிகள்ன்ற இடத்துல அவர் எதுக்கவே இல்லை. திராவிட மாடல் சொல்லி திமுக மட்டும் தான் எதிர்த்தாரு. அதே மாதிரி மத்திய அரசையுமே வந்து அவர் எதிர்த்திருந்தாரு. அப்போ இரண்டு அரசையுமே ஆளக்கூடியவங்களை தான் நான் எதிர்க்க போறேன், எதிர்கட்சிகளை நான் எதிர்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லி கிட்டத்தட்ட எத்தனை மாசம் ஆகுது? அந்த மாநாடு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் இருக்குமா? 4 மாசம்
மாதம் அக்டோபரில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 4 மாதம் ஆயிடுச்சு. அக்டோபர்னு கணக்கு போட்டாலே 3 மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இந்த 3 மாசத்துல ஒன்றிய அரசை எதிர்த்து திரு விஜய் அவர்கள் நடத்திய போராட்டம் என்ன? போராட்டங்கள்னு பாத்தீங்கன்னா அவர் இது வரைக்கும் எந்த போராட்டங்களும் நடத்தல. அறிக்கையை பொறுத்த வரைக்கும் சிஏஏ வந்து அவருடைய முதல் அறிக்கையே வந்து சிஏஏ குறித்து தான் வந்து எதிர்த்து பேசியிருந்தாரு. அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாரு. அதே மாதிரி நீட் எதிர்த்திருந்தாரு. டங்ஸ்டனும் வந்து சொல்லியிருந்தாரு. சோ அப்படி பார்க்கும்போது மத்திய அரசையும் வந்து அவர் எதிர்க்கிறாரு. தடை கொடுக்குற மாதிரி இருக்குதா எதிர்க்கிற மாதிரி இருக்கா? நீங்களே சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, உங்க மனசாட்சி உட்பட சொல்லுங்க. ஆனா தாவேகாவினர் சொல்லக்கூடியது அறிக்கைகள் வெளியிடுறாங்க. நீங்க 2 பேரும் எதிர்க்கிறீங்க. திமுகன்னு வரும்பொழுது நீங்க எதிர்க்கிற துணியும் பாஜகன்னு வரும்பொழுது நீங்க எதிர்க்கிற துணியும் ஒன்னா இருக்கா? அவங்க மத்தியில ஆள்றவங்களையும் எதிர்க்கிறாங்க தானே சார்? எதிர்க்கவே இல்லைன்னு இப்போ நீங்க அதுக்கும் அவங்க வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க சார். இல்ல அதுதான் சொல்றேன், எதிர்க்கிறது போல எதிர்க்கிறணும் அப்படின்னு ஒண்ணு இல்ல, டைரக்டா எதிர்க்கிறேன் சார். இப்போ அவங்க எதிர்க்கிறாங்க சார். ஆனா அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னன்னா, நாங்க வந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாகத்தான் நாங்க வரோம் அப்படின்றாங்க. ஒன்றிய அரசை தவிர்த்து விட்டு ஒன்றிய அரசு திட்டங்களை எதிர்க்காமல் அல்லது தமிழகத்துக்கு எதிராக இருக்கிற திட்டங்களை எதிர்க்காமல் நீங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஒண்ணு பண்ணிடவே முடியாது. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க சொன்ன மாதிரி அவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்து அப்படி இருக்கு இல்லையா? டங்ஸ்டன் சுரங்கத்தை பற்றி தமிழ்நாடு அரசு என்ன நிலைப்பாடு இருக்கு, விஜய் அவர்கள் என்ன நிலைப்பாடுல இருக்காரு, ஓகேங்களா? நீட் தேர்வு நீங்க சொன்னீங்கல்ல, இதெல்லாம் அவர் எதிர்க்கிறாங்கல்ல. நீட் தேர்வுல தமிழ்நாடு என்ன நிலைப்பாடு இருக்கு, விஜய் அவர்கள் என்ன நிலைப்பாடு? ஒரே நிலைப்பாடு. அப்போ திமுக நடத்துற போராட்டம் மாதிரியோ அல்லது திமுக குரல் கொடுத்தது போல, இப்போ உதாரணத்துக்கு ஆளுநர் இஷ்யூ எடுத்துங்க. ஆளுநரை திமுக அல்லது தமிழ்நாட்டின் கட்சிகள், ஆளும் கட்சிகள் என்னவா பாக்குது? அவருடைய செயல்பாடு என்னவா? செயல்பாடு அவங்களுக்கு பிடிக்கல, எதிராக தான் பாக்குறாங்க. அவர் தந்தை பெரியார் குறித்து நீங்க பேசுறீங்க, அம்பேத்கர் குறித்து பேசுறீங்க, கிட்டத்தட்ட திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுன்றீங்க. திராவிடனால் திருநாடுன்ற வார்த்தையை வைக்காத ஆளுநரை போய் நீங்க பார்த்து ஆட்சி கலைக்கிறதுக்கு அல்லது ஆட்சிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் போய் கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னா என்ன அடிப்படை இது? ஒரு மாநில சுயாட்சி கட்சி அவருக்கான பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். அவர் ஆளுநர் அப்படின்ற ஒரு பொறுப்புல இருக்காரு அப்படின்றப்போ அந்த இடத்துல அரசின் செயல்பாடு எங்களுக்கு வந்து ஒத்து வரல அப்படின்றப்போ அவங்க ஆளுநரிடம் தானே போய். இல்ல அதெல்லாம் சொல்றேன், அவர்கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதே நீங்க என்ன ஆயிட்டீங்கன்னா, மக்கள் ஜனநாயகம் ஒன்று இருக்குல்ல, மக்களா சேர்ந்து ஒரு ஜனநாயகம் உருவாக்கிருக்கீங்களா, அதை நீங்க மறுத்துட்டீங்கன்னு அர்த்தம். போராட்ட காலத்துல இறங்கி இருக்கணும். நீங்க திமுக எதிராக சண்டை போடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க போராட்ட காலத்துக்கு வந்து மக்கள் கிட்ட தான் பேசணும். நீங்க மக்கள் தானே உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க, ஆளுநரா ஓட்டு போட போறாரு. ஆனா இப்போ வந்து அவருடைய தேநீர் விருந்தை வந்து நிராகரிக்கிறதாக வந்து சொல்லியிருக்காரு இல்லையா? இல்ல அததான் சொல்றேன், அது எப்போன்னு பாருங்க. நீங்க முதல்ல எல்லாருக்குமே அதுக்கு ஒரு எதிர்ப்பு வந்த பிறகு மாறுறாருன்ற நான். அவர் தொடர்ந்து என்ன பண்றாருன்னா, அவர் வந்து தொடர்ந்து பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் திமுக எதிர்ப்பு மட்டும்தான். அவர் கிட்டத்தட்ட யாரோட அரசியலை பண்றாருன்னா அதிமுக அரசியலை பண்றாரு. அதிமுக இதே அரசியல் தான். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆருடைய குறிக்கோள் என்னவா இருந்தது? திமுக அழிக்கப்படணும், அதான அவரோட குறிக்கோள். அதே குறிக்கோள் தான் இங்க இருக்கிற விஜய் அவர்களுக்கான குறிக்கோள், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, திமுகவை எதிர்ப்பதற்காக பாஜகவோட நிலைப்பாடையும் சேர்த்து எடுத்துக்கிறாரு சார். ஆனா இப்போ நம்மளுடைய விமான பிரச்சனைக்குமே வந்து நேரில் பரந்தூருக்கு நேரில் போய் போயிருக்கிறாரு. 1 மணி நேரம் தான் வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. சோ அந்த பெர்மிஷன்ல அவர் போயிருக்கிறாரு, பரந்தூருக்கு போயிருக்கிறாரு. அவர் போன முதல் மக்கள் பணி அதுதான் கண்டிப்பாக. ஆமா, மக்கள் களத்துல போய் நின்னது அது ஒண்ணு மட்டும் தான். ஆனா அங்க போய் அவர் என்ன பேசினார் சொல்லுங்க? கட்சிக்காரங்கிட்ட பேசுற மாதிரி தான் பேசினாரு, மக்கள் கிட்ட பேசல. அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்க. அந்த ஸ்கிரிப்ட் அங்க போயிட்டு தன்னோட கட்சிக்காரங்க அல்லது தன்னுடைய ரசிகர் மக்கள் முன்னாடி அவர் பேசிட்டு வந்தார். அங்க அது பெருசாலாம் அது எடுபடல. அவருக்கு இன்னைக்கு ஒரு படம் முடிய போகுது. முடிஞ்ச பிறகு அவருக்கு வந்து அடுத்த கட்டம் 2026 தேர்தலில் அவர் வந்து லைம்லைட்டில் இருக்கணும். அப்போ தொடர்ந்து தன்னுடைய லைம்லைட்டை காட்ட வேண்டியது இருக்குது. ஒரு அரசியல் கட்சி தலைவராக முதல்ல ஒரு நடிகராக ஒரு லைம்லைட்டை காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. வெறும் ஆடியோ லான்ச்சுக்கு வந்து பேசிட்டு போனாலே போதும், ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னால் போதும், ரசிகரை பார்த்து கையை ஆட்டினாலே போதும், அவர் படம் ஓடிடும். ஏன்னா ரசிகர் மென்டாலிட்டி அப்படி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அரசியல்னு வரும்போது அவருக்கு என்ன தேவைப்படுதுன்னா, மக்களை அடிக்கடி சந்திக்க வேண்டியது இருக்குது. ஆனால் கடந்த ஓராண்டா இந்த February 2 வந்தால் அவர் கட்சி ஆரம்பித்து ஒரு ஆண்டு முடிய போகுது, கரெக்டுங்களா? கடந்த ஓராண்டா அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, மக்களை சந்திக்கவே இல்லை. மக்களை சந்திக்காம அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஒரு அரங்கத்துக்குள்ள ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தார். அவர் +1 10th பாஸ் பண்ணுற பசங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்துருந்தாரு. இது ஒரு என்ஜிஓ பண்ணுற வேலை. இந்த என்ஜிஓ பண்ணுற வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவர் பார்க்குறாரு, ஐயோ நம்ம தேர்தலில் போய் நிற்க போகிறோமே, இதில் எப்படி வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னும் போது அவருக்கு அரசியல் சாணக்கியர்கள்லாம் இருப்பாங்கள கூட, அவங்களாம் சொல்கிறாங்க, ஐயா கொஞ்சம் களத்துக்கு வாங்க, இங்கே பாருங்க நீங்கள் களத்துக்கே வரலன்ட்டு பனையூர் பண்ணையாருன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு புரிதா இல்லையான்னு சொல்கிறாங்க. அப்போ 2 விஷயம் அவருக்கு தென்படுது. ஒன்று, அவருக்கு என்ன தென்படுதுன்னா, எது பேசுனா திமுக அரசுக்கு வீழ்த்தப்படும் அல்லது திமுக அரசுக்கு பெரிய ஒரு நெருக்கடி வரும்னு நினைக்கிறார். பரந்தூர் விஷயமே அங்கே நெருக்கடி ஆகலை. அவங்க அதற்கான விஷயங்களை
அரசின் தரப்புல நடத்திட்டு தான் இருந்தாங்க. இவர் போனதால அந்த விஷயம் அன்னைக்கு ஒரு நாள் தலைப்பு செய்தியா மாறிச்சு. ஆனா அது போய் 2 நாட்களுக்கு அப்புறம் தான் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்களே. இல்லையே, அப்படி அதுக்கு அப்புறம் தான் வந்து தாக்கல் செஞ்சாங்க. அது முன்னாடியே நடந்துருச்சு. அரசு எடுத்தவங்க ஒருத்தன் பண்ணிடவே முடியாது. அதற்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருந்தது. நீங்க போன பிறகு மறுநாள் வருது, அவ்வளவுதான். அது ஏன் சார் இவர் போனதுக்கு அப்புறம் வருது அப்படின்னு இல்ல, அது ஏன் போன பிறகு அதுக்கு முன்னாடி ஏதாவது என்ன சொல்லுவாங்கன்னா காக்கா உட்கார பனங்கா விழுந்த கதை தான். அவர் போனதால நடந்ததுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது போய் அது தேவையற்றதுன்றேன் நான். அது அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருந்தது, அது லேட்டா வந்துருச்சு, அவ்வளவுதான். எல்லாமே அப்படிதான். இது மாதிரி அவர் யோசிக்கிறார், திமுக அரசை வீழ்த்துவதற்கான என்னென்ன வேலை பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்னொன்று, நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து எடுத்தோன்னுமே அரசியலில் வர்றதை ஒரு ஊடகவியலாளர் நான் அதை எதுக்குறேன். காரணம் என்ன அப்படின்னா, களத்துக்கு வாங்க, சீமானை கூட இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஒரு விஷயங்களை நம்ம சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, சீமான் வந்து தப்பான அரசியலோ சரியான அரசியலோ இன்றைக்கி பேசுறது. ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா, களத்தில் நின்னார். அட்லீஸ்ட் ஒரு 4-5 போராட்டங்கள் பண்ணார், பேசினார், அதன் மூலமா சிறைக்கு போனார். ஏதோ களத்துக்கு வந்தாருன்றதுனால அவர் செய்யற அரசியல் இல்ல, நான் நல்ல அரசியல் சொல்லவில்லை. அதான் நான் திரும்ப முன்னாடியே சொல்லிட்டேன். அது நல்ல அரசியல் கெட்ட அரசியல்ன்றத விட அரசியல் செய்யணும்னா முதல்ல நீங்க களத்துக்கு வரணும். நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு ரன்னிங் ரேஸ். தேர்தல் என்பது ஒரு ரன்னிங் ரேஸ். இந்த ரன்னிங் ரேஸில் 2 பேருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. யாருக்கு அப்படின்னா, நல்ல ஃபெமிலியராக இருக்கிறவங்க, அந்த ஹீரோ மாதிரி இருக்கிற ஒரு பிம்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மாஸ் வேல்யூ கொண்ட ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்க தப்போ சரியோ எதன் அடிப்படையில் எந்த நம்பிக்கை அடிப்படையிலையும் ஓட்டு போகிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அவங்கள ஒரு இடத்துல நிற்க வைக்கிறீங்க. அடிமட்டத்துலேருந்து கத்தி கொஞ்சம் கொஞ்சமாக தனக்கான தொண்டனை சேர்க்கறது. இங்கே ரசிகன், அங்கே தொண்டை, இது ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கணும். இப்போ திருமாவளவனும் விஜய்க்கும் அந்த ஒருங்கிணைப்பு பேசுனாங்களா, அதனால அந்த அடிப்படையில் சொல்கிறேன். விஜய்க்கும் திருமாவளவனுக்கும் ஒப்பிட்டு பார்க்கும்போது திருமாவளவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்காரு. ஓகேங்களா? அந்த கஷ்டத்தை விஜய் ஒரு துளி கூட அனுபவிக்கலை. ஓகேங்களா? ஒரு துளி கூட அனுபவிக்கலை. அப்போ இந்த ஒரு துளி கூட அனுபவிக்காத ஒரு நபருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு நபருக்கும் 2 பேருக்கும் ஒரே இடத்துல நின்று ரேஸ் ஓட வைக்கிறீங்க. இங்க ஆல்ரெடி ஒரு மாஸ் பாப்புலேஷன் இந்த படத்தின் மூலமாக அதே கேள்வியை தானே சார் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படியே திருப்புறாங்க இல்லையா? விஜய் அவர்களுக்கு நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அதே இது அவருக்கும் அப்ளை ஆகுது. அப்ப அந்த இடத்துல வந்து திருமாவளவர்களுடைய களப்பணிகள் அப்படின்றப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய களப்பணி கம்மியா தான் இருக்கு. அப்ப அவங்க 2 பேரையும் நீங்க வந்து ஒரு ரேஸ்ல வைக்கிறீங்கன்னு கேக்குறீங்க. அவங்க 2 பேர் போட்டியே இல்லையல்ல. போட்டின்னு வரும்போது நீங்க யாருக்கு போட்டி? வெவ்வேறு கட்சி தானே சார் இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கு என்ன போட்டி இருக்குன்னு நீங்க சொல்லுங்களேன். அவங்க 2 பேருமே, நீ நான் ஒரு இடத்துல எலெக்ஷன்ல நிக்கிறேன், நானும் ஒரு இடத்துல எலெக்ஷன் கூட்டணியில இருக்காங்க அப்படின்றது நிதர்சனம் தான். அது உண்மையே கரெக்ட். ஆனா வந்து எப்படினாலும் ஒவ்வொரு கட்சியும் இருக்கும்போது அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தன்னுடைய தலைவரும் வந்து ஒரு முதல்வராகவோ ஒரு அமைச்சராகவோ இந்த பூமி விசிகா ஏற்படுத்தலன்ற துணை முதல்வர் ஆகணும்னு விசிகா எங்கன்னா கேட்டுச்சா? யாராவது ஒருத்தர் சொல்லி, நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் வந்துடுறேன். இவர் துணை முதல்வர் கொடுத்துட்டாங்க, அவர் துணை முதல்வர் கொடுக்கல அப்படின்றது விசிகா எங்கன்னா கேட்டாங்களா? ஆனா மக்களுக்கு தோணும் இல்லையா? நான் என்ன கேட்கிறேன்னா, இது விசிகாவினர் கேட்க வேண்டிய கேள்வி அல்லது திமுகவில் விசிகாவுக்கு வாக்களித்த மக்களும் இதை கேட்கறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்க கட்சி தலைவருக்கு துணை முதல்வர் கொடுங்கன்றது யார் கேட்கணும்னா விசிகாவை கேட்கணும். விசிகாவே கேட்கல. என்னன்னா, இது ஒரு தூண்டி விடுற வேலை. இங்க பாருங்க, விசிகா தலைவருக்கு துணை முதல்வர்லாம் கொடுக்க மாட்டாங்க, இவருக்கு தான் கொடுப்பாங்க, வாரிசு அரசியல். நீங்க என்ன சொல்றீங்க? வாரிசு அரசியல் நான் சொன்னீங்கன்னா அதை நான் கடுமையாக எதிர்க்கிறேன். ஒண்ணு, வாரிசு அரசியல் வந்தா எல்லாருமே வெற்றி பெறல. நீங்க யாரெல்லாம் நீங்க சொல்ல முடியும் வாரிசு அரசியல் வந்து தமிழ்நாட்டில்? அன்புமணி ராமதாஸ் வாரிசு அரசியல், ஓ பன்னீர்செல்வம், ரவீந்திரன் அவங்க வாரிசு அரசியல், வைகோவுடைய மகன் வாரிசு அரசியல். இப்போ எல்லாருமே வாரிசு அரசியல். எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்களா? எல்லாருக்குமே துணை முதல்வர் பதவி வந்துருச்சா? அவங்க மக்கள்கிட்ட நிற்கணுமா? மக்கள் அவங்களை ஏற்றுக்கணும். மக்கள் அக்செப்ட் பண்ணாமல் ஒன்று நடக்காது. இன்னொன்று, அதை விட முக்கியமான ஒரு விஷயம், இவருடைய தலைமை கீழே நான் வேலை செய்யணும்னு அந்த கட்சிக்காரன் ஏற்றுக்கணும். உங்களுக்கு ஒன்று புரியுதுங்களா? இது சாதாரணமாக நடந்துடாது. இப்போவும் துணை முதல்வர் பிரச்சனை திமுகக்குள்ளே இருந்தால் அது சலசலப்பு, அதை பேசலாம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, திமுகக்குள்ள இல்லாத ஒரு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அது பிரச்சனைனா நீங்க போய் திமுகல சேர்ந்துட்டு, எப்படி நானும் இந்த கட்சியில இருக்கேன், அவரும் இந்த கட்சியில இருக்காரு, நான் இப்போ வந்தேன், நீ அவர் எப்போ இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்காரன் கேட்கணும். எது வரைக்கும் ஒரு கட்சிக்காரன் திமுகல இருந்து அவர் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காரு. ஆனா இல்லையே, அப்படி இல்லாத ஒரு பிரச்சனையை மக்கள் பிரச்சனையை ஆக்க பாக்குறீங்க. அது மக்கள் பிரச்சனையே இல்லை, அது கட்சி பிரச்சனை. துணை முதல்வர்ன்றது கான்ஸ்டியூஷன் போஸ்டா? கண்டிப்பா இல்ல. கான்ஸ்டியூஷன் போஸ்ட் என்ன அவருக்கு? அவர் எம்எல்ஏ இல்ல, அவர் மினிஸ்டர் இல்ல. அதுல ஏதாவது குறை இருக்கான்னு கேளுங்க. அதை விட்டுறீங்க. இதை வந்து டைவர்ட் பண்ணுறது அல்லது இப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணி இதன் மூலயமா திமுகவில் வந்து ஒரு பிரச்சனையை பண்ணலாம் அப்படின்றது தான். இந்த கேள்வியை திமுக காரங்க தான் கேட்கணும். உங்களுக்கு கேள்வி இருக்கா, திமுகவில் போய் ஜாயின் பண்ணுங்கள், நான் இத்தனை நாளாக இருக்கேன், எனக்கு ஏன் இந்த பொறுப்பு கொடுக்கலன்னு அப்போ நீங்கள் அந்த கேள்வி கேட்கலாம். அது திமுக காரன் கேட்க வேண்டியது. திமுக காரனை தவிர்த்து எல்லாரும் இதை கேட்டுட்டு இருக்காங்க.
அதனால் இதை டைவர்ட் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை திருமாவளவனை வச்சு இவங்க பண்ணுறது, அல்லது கூட்டணியை உடைக்கிறதுக்கான ஒரு வேலையை திருமாவளவனை வச்சு இவங்க பண்ணுறது, அது திருமாவளவன் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. அதன் அடிப்படையில் தான் இந்த வாய்ஸை ஆதவர்ஜுனா சொல்லும்போது ஆதவர்ஜுனா வெளில. இப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து தாவேக்காவில் இணையறதுனால விஜய் அவர்களுக்கு லாபம் இருக்கா இல்லை எதுவும் பெருசாக எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அதான் சொல்லணும்னா மலுமட்டை எங்கே இருந்தாலும் மலுமட்டை தான், அது வேஸ்ட்டு தான், ஒன்றும் ஆக போகிறது இல்லை. சும்மா வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜரை தூக்கிட்டு போயிட்டு நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக வச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு அது ஃபெயிலியரில் தான் போய் முடியும். விஜய் 26 ஜெயிப்பார்னு அவர் நம்பிட்டு இருக்காருல்ல, அவர் நினச்ச சீட்டை விட அல்லது அவர் நினச்ச வாக்கை விட அவர் குறைவாக தான் வாங்குவார் அவரு கூட இருந்தாருன்னா. ஏன்னா அவர் போய் எல்லாம் சேர்ந்த எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனாக்கும் சர்க்கிள் தான், ஆதவர்ஜுனாக்கும் சர்க்கிள், அவரை நம்பினவங்களுக்கும் சர்க்கிள் ஆகிடக்கூடாதுன்றத விஜய் வந்து புரிஞ்சுக்கிட்டாருன்னா சரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே சார், இப்போ தாவேகா கட்சியினுடைய அரசியல் வியூகம் இப்போ ஆதவர்ஜுனா அவர்களும் இணைய போறதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.